இப்ப நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து மாஸ்டர் செஃபோட குயிக்கா பண்ற கிரீன் சட்னி. இது நிமிஷத்துல நீங்க இந்த கிரீன் சட்னி பண்ணிடலாம். சாட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு கப்ல 1/2 கப் யோகர்ட் வச்சிருக்கேன். இந்த 1/2 கப் யோகர்ட்டை நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இந்த யோகர்ட் திக்கா இருக்கணும், தண்ணியா எடுத்துக்காதீங்க. இது நல்லா கட்டிங் இல்லாம கரைச்சிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் ஒரு மிக்ஸி எடுத்திருக்கேன். இந்த மிக்ஸில ஒரு ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு வச்சிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு 6-7 பல் எடுத்திருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை ஃபுல்லா இருக்கிற மின்ட் லீவ்ஸ் எடுத்திருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கை ஃபுல்லா கொத்தமல்லி எடுத்திருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சுகர். இதை இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். நைஸா அரைச்சிட்டோம் பாருங்க. இப்போ இதை யோகர்ட்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நதிரேவா லைஃப் ஸ்டைலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.